எப்படி இருக்கு? பார்த்தி நல்லா இருக்கா? ஓகே ஓகே, காலி பண்ணிடுங்க சீக்கிரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தி ஸ்நாக் அப்படின்னு கூட சொல்லலாம். கேழ்வரகு மாவில் செஞ்ச புட்டு. இதையே அரிசி மாவு இல்லை மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சத்து மாவு, அதை வச்சும் கூட பண்ணலாம். எந்த மாவை யூஸ் பண்ணி பண்ணாலும் ரெசிபி ஒன்று தான். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசறிக்கிட்டே இருக்கணும். தண்ணி லைட்டாக தெளித்து பிசறும்போது தான் அந்த புட்டு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். சரி, எவ்வளோ தண்ணி சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மாவை எடுத்து கையில் பிடிக்கும்போது உதிரியாக போகாமல் ஒரு ஷேப் கிடைக்கணும். இப்போ பார்த்தா மாவு ரொம்ப உதிரியாக போகுது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசறிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசறிக்கணும். இப்போ மாவை பிடிச்சி பார்த்தா பிடிக்கிறதுக்கு வருது, ஆனால் தொட்ட உடனே உடஞ்சி போயிடுது இல்லையா? அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசறிக்கலாம். இப்போ ரொம்ப லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். அதனால் நான் ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் கையிலே கூட சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கவனமாக சேருங்க, அதிகமாக போயிட போகுது தண்ணி. இப்போ மறுபடியும் நல்லா பிசறி விட்டுக்கலாம். கட்டி எதுலாம் பிசறிக்கணும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த புட்டு பண்ணுற ரெசிப்பியில் பிசைறது மட்டும்தான் முக்கியமான வேலை. மாவை பிசைஞ்சு முடிச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட 90% ஒர்க்கு முடிஞ்சதுன்னே சொல்லலாம். சரி, இப்போ எடுத்து மாவை கையில் பிடிச்சு பார்க்கலாம். இந்த பிடி மாவை இப்போ கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது. கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். இனி மாவை வேக வைக்க வேண்டிதான். மாவு வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இட்லி சுடுற மாதிரி தான். ஓரளவுக்கு தண்ணி கரெக்டாக எடுத்து ஊற்றி வச்சுட்டு வேக வைக்கிற தட்டி இருந்தால் அதை வச்சுக்கலாம். இல்லைனா இட்லி தட்டி கூட நம்ம வச்சு அது மேலேயே கூட வேக வச்சுக்கலாம். ஒரு மெல்லிசான துணி ட்ரையாக தான் இருக்கணும். அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த மாவை கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா சுருட்டி இந்த மாதிரி வச்சிடணும். மிதமான தீயில் இது ஒரு 25 நிமிஷம் அளவுக்கு வேகணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமாவே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இப்போ திறந்து பார்த்தோன்னா நல்ல ஸ்மெல் வருது. சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட இப்போது தேவையான அளவு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் வாசனைக்கு. இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒயிட் சுகர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். சாப்பிடும்போது கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு பல்லில் பட்டுச்சுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான ராகி புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட், எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பேசணும் அப்படின்றது தான். அதை நம்ம சொன்ன அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பேசிஞ்சிங்கன்னா ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.